போன வீடியோவில் பின் துண்டும் ஸ்லீவும் வெட்டினோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு வெட்ட போகிறோம். இப்போ அது ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நேர் கட்டிங் ஒன்று, கிராஸ் கட்டிங் ஒன்று, 2 விதம் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நேர் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த துணியை வந்து இந்த மடிப்பு இந்த பக்கம் வர மாதிரியும், இந்த கரை பீஸு இந்த சைடு வர மாதிரியும் நம்மளை திருப்பி இப்படி போட்டுக்கணும். துணியை ஃபஸ்ட்டு போட்டுட்டு இப்போ இந்த பின் துண்டை இது மேலே வைக்கிறோம். எதுக்காக இதில் வைக்கிறோன்னா, இந்த கையோட வளைவு இந்த அளவு இந்த அளவெல்லாம் இதே அளவில் இருக்கணும். அதுக்காக இதை அப்படியே போட்டுட்டு கரெக்டான அளவு வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஷோல்டரோட அளவு, இந்த கையோட அளவு, இந்த சைடு அளவு இதை மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை கூட எடுத்துடலாம். இப்போ இதை நேராக கட்டிங் பண்ணிடு. இது வந்து இந்த கழுத்தோட அளவு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸ்லேருந்து நேர் கட்டிங்க்கு இந்த டாட்டோட அளவை ஃபஸ்ட்டு எடுக்கணும். அதுக்கு இந்த சட்டையோட உள்பகுதியில் இந்த ஷோல்டரில் தையல்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இன்ச்சு டேப் வச்சு அளந்துக்கணும். இப்போ இதோட அளவு 13 இன்ச்சு இருக்குது. இப்போ இங்கே நெக்கு அளவு மார்க் பண்ணியிருக்கோமா, இங்கே ஷோல்டர் இருக்குதா, இதில் 1 இன்ச்சுக்கு நேராக மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதிலேருந்து இந்த கட் ஜாக்கெட்டோட அளவு பெரிய டாட் பிடிக்கிறதுக்கு 13 இன்ச்சு வருது. 13 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட் நெக்கு வெட்டணும். இப்போ இந்த அளவு ப்ளவுஸ் இருக்குது, இதோட நெக்கை வந்து சுட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த டாட் அளவை மார்க் பண்ணணும். இப்போ இந்த டாட்டுக்கு நேராக இங்கே ஒரு மார்க்கு, இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட்டு கட்டியும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இறக்கி மார்க் பண்ணிக்கணும். இப்போ இது 13 அளவு. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு மார்க் பண்ணணும். இந்த ஆம்கோல்லேருந்து இந்த பட்டியோட அளவு, பட்டிக்கு மேலே உள்ள அளவு நம்ம மார்க் பண்ணணும். அப்போது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த இங்கே கரெக்டாக வச்சு இந்த 1/4 இன்ச்சுக்கு இங்கே விட்ருக்கோம். இதுக்கு 1/4 இன்ச்சு கீழே இறக்கி விடணும். ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த மார்க்கிங் வந்து கரெக்டாக அப்படியே ஒரு கர்வ் கட்டிங் போ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஃப்ரண்ட்டு டாட் வந்து அந்த மெயின் டாட்டை இப்போ பிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு இந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் ஷோல்டரில், அதுக்கு நேராக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பீஸை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கணும், இப்படி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ அளவு ப்ளவுஸில் உள்ள இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இந்த டாட்டோட அகலம் 1 இன்ச்சு இருக்கும், 1/2 இன்ச்சு இருக்கும், 1.5 இன்ச்சு இருக்கும். ஒருத்தர் உடம்பு வாகுக்கு தகுந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸில் உள்ளது 1 இன்ச்சு தான் இருக்குது. 1 இன்ச் அகலம், 1 இன்ச்சு ப்ளஸ் 1 2 இன்ச்சு வரும். இப்போ இதோட உயரம் 3 இன்ச் இருக்குது. இப்போ இதில் மார்க் பண்ண போகிறோம். இப்போது இந்த சென்டர்லேருந்து இது 1 இன்ச்சு,
இதோட ஹைட், இந்த டாட்டோட ஹைட்டு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இது மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைடில் இந்த ஓப்பன் பீஸ் இங்கே வைக்கும். இது ஃப்ரண்ட் முன் கழுத்து, இது ஆம்கோல் கை ஜாயின் பண்ணுற இடம். இப்போது இந்த முன் கழுத்துக்கும் இந்த டாட்டு பட்டி சேர்க்குற இடத்துக்கும் இடையில ஒரு டாட் வரும். அந்த டாட்டை இது ரெண்டையும் சென்டர் பண்ணி இந்த டாட்டை ஒரு அர்க்காத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த 2 டாட்டோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இங்கேருந்து ஆம்கோல் சைட்லேருந்து ஒரு டாட் பிடிக்கணும். அதுக்கு என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த ஆம்கோல்லேருந்து நமக்கு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி குறுகி வரும்போது இந்த இடம் லூஸ் கொடுக்கும். அந்த லூஸ் கொடுக்காமல் அதை தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி அதை கட்டிங் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் பீஸில் மட்டும், முன் பீஸில் மட்டும் இந்த கட்டிங் பண்ணணும். இது கை சைடு, கை ஜாயின் பண்ணுற இடம். இது ஷோல்டரில் கட் பண்ணாமல் கரெக்டாக இந்த கைக்கு ஸ்லீவுக்கும் ஆம்கோலுக்கும் இடையில இந்த கட்டிங் பண்ணணும். கட்டிங் பண்ணிவிட்டு இப்போ இந்த 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல டாட்டோட உயரம், மெயின் டாட்டோட உயரம், இந்த 3 இன்ச்சிலேருந்து இங்கே இந்த டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதோட அளவு 1.5 இன்ச்சு வரணும். இப்போ இந்த டாட்லேருந்து இதுக்கு வந்து 1.5 இன்ச்சு வரணும். இப்போ இதுக்கு நேராக இங்கே ஒரு கோடு. அப்போ இது இந்த இடத்துல ஒரு அர்க்காத். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸை ரெண்டாக விரிச்சிட்டு இந்த மெயின் டாட்டோட அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுலேருந்து இது 1.5 இன்ச்சு இந்த டாட்டு, இதுலேருந்து இது 1.5 இன்ச்சு. அப்போ இங்கேருந்து இங்கே ஒரு மார்க்கு. இப்போ தெளிவாக புரியுதுங்களா? ஃப்ரண்ட் பீஸு கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டி கட் பண்ணணும். இப்போ இந்த ப்ளவுஸு பேக் பீஸை வந்து பின் பகுதியை இப்படி விரித்து போட்டுக்கணும். இப்போது இதில் வந்து இதை எப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரியும். இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த சைடில் இந்த முன் பீஸுக்கும் பேக் பீஸுக்கும் இடையில இருக்கிற அளவை அளந்துக்கோங்க. 3 இன்ச்சு வருது. இங்கே இதோட அளவு வந்து 2.5 இன்ச்சு. இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 3 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பட்டியோட ஃப்ரண்ட் பகுதி எப்படி எடுக்கணும்னா இந்த இடத்துல அளந்துக்கோங்க. இதோட அளவு 2.25 இன்ச்சு, இதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துட்டு 2.25 இன்ச்சு. இப்போ பட்டி வெட்டுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பட்டியோட அளவே எடுக்க போகிறோம். இப்போ இந்த டாட் இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓரத்துலேருந்து இப்படி கரெக்டாக வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு எடுத்துருக்கோம்ல, இந்த சைடில் உள்ள அளவு பட்டியோட அளவு இதில் 2.5 இன்ச்சு இருக்குது. 1/2 இன்ச்சு தையலுக்கு கூடுதலாக 3 இன்ச்சு இந்த சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சென்டரில் இந்த கேப்போட அளவு 2.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு தையலுக்கு 3 இன்ச்சு. இது முன்பகுதியில் ஜாயின் பண்ணுற இடம். இதை ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக அப்படி வெட்டி எடுத்துட்டு இப்போ கட்டிங் பண்ண போகிறோம். இதுலேருந்து இதே ஒரு வளைவு போட்டு கட்டிங் பண்ணிவிட்டு
இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணுற இடம் எதுன்னு தெரியறதுக்காக இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கரெக்டாக இது இந்த இடத்துக்கு வரும், இது இந்த சைடில் வரும், இந்த டாட்டு கரெக்டாக இப்படி உட்காரும். அதுக்காக இந்த ஓப்பன் பீஸ் இங்கே வர இடத்துக்கிட்ட இந்த ஒரு அர்க்காத்து போட்டு வச்சு இப்போ பட்டி வெட்டியாச்சு. அடுத்தது ஓப்பன் பீஸ் வெட்டணும். பூக்கு தைக்கிற இடத்துக்கு, பூக்கு பட்டி வைக்கிற இடத்துக்கு ஒரு 2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கட்டிங் பண்ணி ஒரு பீஸ் வச்சுக்கலாம். இது ஹூக்கு தைக்கிற பட்டி. அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியில், இந்த துணியில் இருந்து இந்த பீஸ் வந்து இந்த ஹூக்கு தைக்கிறதுக்கு இந்த இது பின்பகுதி வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் பீஸு வெட்டியாச்சு, பட்டி வெட்டியாச்சு, கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ பாக்கி கட் பண்ண வேண்டியது கொக்கி பட்டி தைக்கிறதுக்கும் பார் கட்டுறதுக்கும் பீஸ் கட் பண்ண. இப்போ மீதி கட் பண்ண வேண்டியது இந்த கொக்கி தைக்கிறது. கொக்கி தைக்கிறதுக்கு ஒரு பட்டி கட் பண்ணணும். அது ஒரு 2 இன்ச்சில் ஒரு பீஸு கட் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சைடு பார் கட்டுறது. இதில் தான் நூல் கட்டும்போது இதோட கொக்கியை இப்படி மாட்டணும். அதில் அதுக்காக இந்த பீஸு எக்ஸ்ட்ரா வேணும். இதை விட இன்னொரு மடங்கு கூடுதலாக வெட்டிக்கோங்க. அந்த துணியை கட் பண்ண போகிறப்ப அது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கோங்க. மூணு இன்ச்சு வச்சு கட் பண்ணிட்டேன். 2 பீஸும் கட் பண்ணியாச்சு. இது கொக்கி கட்டுறதுக்கு, இது பார் கட்டுறதுக்கு. இப்போ அடுத்தது தேவையானது கிராஸ் பீஸ் மட்டும், இந்த நெக்கு தைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் மட்டும் வெட்டணும். அது எப்படி வெட்டுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த மீதி இருக்கிற இந்த துணியை அப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு இதில் இருந்தால் நம்ம கிராஸ் பீஸ் வெட்டணும். கழுத்துக்கு ரவுண்டு கழுத்து மற்ற இந்த மாதிரி டிசைனுக்கு இதுக்கெல்லாம் வெட்டும் போது கிராஸ் பீஸு அவசியம் தேவை. ஏன்னா கிராஸ் பீஸ் இருந்தால் தான் இந்த ரவுண்ட் நெக்கு வளைவுகள்லாம் கரெக்டான முறையில் நம்ம தைக்க முடியும். அதுக்காக இந்த பீஸில் வந்து இப்படி குறுக்கில் ஒரு கோடு போட்டு 1 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு கோடு போட்டு, நீங்கள் பழக்கம் இல்லாதவங்க ஃபஸ்ட்டு கோடு போட்டு வெட்டிக்கோங்க. இது ரொம்ப பெரிய நெக்கு இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அதனால் ஒரு 4 பீஸ் இல்லை ஒரு 5 பீஸ் இருந்தாலே போதுமானது. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். இந்த கிராஸ் பீஸை இது கரெக்டான அளவில் கிராஸ் பண்ணிக்கோங்க. இது ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான இது. இதை அப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதெல்லாம் தைக்கும் போது கரெக்டாக எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இவ்வளோதான் ப்ளவுஸு. சாதாரண நேர் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு இவ்வளோதான் வெட்ட வேண்டியது. இனிமேல் தைக்க வேண்டிய பார்க்கலாம். இது பின் துண்டு, இது ரெண்டும்
முன்பகுதி வெட்டினது, இது கை வெட்டினது, இது ஓப்பன் பீஸ், இது பட்டி, இது கிராஸ் பீஸ். இப்போ இந்த பட்டி வந்து சிங்கிளாக வச்சா போகாது, அதனால இப்போ பட்டி சிங்கிள் பட்டி அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வெட்டியிருக்கும். இப்போ இதை ஜாயின் பண்ணுறதுக்கு 2 பட்டி வேணும். திக்காக இருந்தால் தான் இந்த இடம் ஜாக்கெட் கரெக்டான ஃபிட்டிங்கில் உட்காரும். அதுக்காக இதோட அளவை விட கூடுதலாக கீழே 1.5 இன்ச்சு விட்டுக்கோங்க. 1.5 இன்ச்சோ இல்லை 1.25 இன்ச்சோ துணிக்கு தகுந்த மாதிரி, துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா 1.25 இன்ச்சு விட்டுக்கோங்க. கூடுதலாக வேணும்னா 1.5 இன்ச்சு விட்டுட்டு இதே அளவில் கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு அர்க்காத்து போட்டிருக்கேன். இதுதான் பட்டி ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணுற இடம். அதுக்காக இந்த அடையாளம் போட்டிருக்கேன் நான். இவ்வளோ தான் கட் பண்ண வேண்டியது. இப்போ தைக்கலாமா?